போன கிளாஸில் நம்ம வந்துட்டு ப்ளூபிரிண்டோட இன்டர்ஃபேஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராமிங்குள்ளார என்ட்ரு ஆகுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரோக்ராமிங்கோட பேஸ் கான்செப்ட். ஸோ பொதுவாகவே இது வந்து ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், இன்னொன்று ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பேரடிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பேரடிம் லேர்ன் பண்ணோம்னா வி ஆர் கெட்டிங் இன் டு த இன்டர்மீடியட் லெவல். அதுலேயே நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதுறது, எப்படி அந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, ஸோ இதை மாதிரி பற்றி படிக்கிற டாபிக் தான் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். C++ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பேரடிமை பேஸ் பண்ணி வந்த அப்ஸ்கேல்டு லாங்குவேஜ். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். இதில் நம்ம வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி இப்போது பார்க்கலாம். ப்ளூ பிரிண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் திங் ஹியர், இப்போ நம்ம வந்துட்டு லெவல் ப்ளூ பிரிண்ட்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெவல் ப்ளூ பிரிண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அவுட்லைனரில் இருக்கிற எல்லா விஷயமுமே லெவல் ப்ளூ பிரிண்ட்டில் நமக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். அன்டில் அன்லெஸ் அது வந்துட்டு பர்சிஸ்டன்ட் லெவலாக இருக்கிற வரைக்கும். லெவல்ஸை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ அவுட்லைனரில் நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அவுட்லைனர் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டையுமே ஒரு ரெஃபரன்ஸாக தான் வச்சுக்கும். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, லெட்ஸே க்யூப் இருக்குது அப்படின்னா அதை நான் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அவுட்லைனர் ரிஃப்ரெஷ் ஆகும் எனக்கு. ஸோ இதுதான் என்னோட ப்ரைமரி டிஃப்ரென்ஸு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டோட ஒரு ரெஃபரன்ஸை தான் அவுட்லைனர் வச்சுருக்கு. இந்த அவுட்லைனர் வந்து இந்த அவுட்லைனரோட கம்ப்ளீட் ஆக்சஸ் வந்து நமக்கு லெவல் ப்ளூ பிரிண்ட்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ இதில் நாம் பார்க்க போகிற கான்செப்ட் வேரியபிள்ஸ் தான் இல்லையா. ஸோ வேரியபிள்ஸில் இப்போ பார்த்தோம்னா இந்த செக்ஷனில் இப்போ நான் ஒரு வேரியபிள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கணும், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ கொடுத்துட்டோம்னா நமக்கு இப்போது ஜென்ரலாக நான் எதுவுமே பண்ணல. ஸோ இப்படி பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு கேட்டகரியாக வேரியபிள்ஸை பிரிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ட்ராப் டவுன் மாதிரி வருது. நம்மளோட பெயிண்ட் டூல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இப்போ வேரியபிள்ஸ் அப்படின்னா நமக்கு இப்போது அன்ரியலோட ஸ்டேட்மெண்ட் படி ரெண்டு டெர்மினாலஜி இருக்குது இல்லையா. ஸோ நியூ வேர் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி இருக்குது. ரெண்டாவது போலியன் அப்படிங்கிற ஒரு ட்ராப் டவுன் இருக்குது நமக்கு இல்லையா. ஸோ இதை ரெண்டாக பிரித்து பார்க்கலாம் இப்போது. ஸோ இதை ரெண்டாக பிரித்து பார்க்கும்போது நம்ம என்ன தோணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேரியபிள் நேம். செகண்ட் ஒன் என்னன்னா டேட்டா டைப். ஸோ வேரியபிள் நேம் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு வேரியபிள்னா என்ன அதை என்ன சொல்லவே இல்லையே. வேரியபிள் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு டேட்டா, ஒரு இன்ஃபர்மேஷனோட ஒரு பேசிக்கான ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வேர்ஷனை சொல்கிறது தான் வேரியபிள். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு 5 lakhs அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 5 lakhs அப்படின்னு நான் சொல்லும் போது இது வந்து ஒரு நம்பர். பட் 5 lakhsங்கும் போது இது ஏதோ ப்ரைஸ் மாதிரி தெரியுது. இது வந்து ஒரு கேஜெட்ஸோட ப்ரைஸா, இல்லை இந்த 5 lakhsங்கிறது எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, பட் ஆனால் ரொம்ப அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது. இது எதையோ ஒன்று குறிக்குது, இதோட ஒரு பொருளோட விலை மாதிரி தெரியுது. பட் இது என்ன பொருள், இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் எதுவுமே தெரில. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இது இந்த பொருளோட விலை, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே இப்போ வந்து ஒரு ஐஃபோன் மாதிரி ஒரு கேஜெட் எடுத்துட்டோம் அப்படின்னா 1.5 lakhs இங்கே இந்தியாவில் வருது இல்லையா. ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் கிடச்சிருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குரூப் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பார்ஷியல் டேட்டாவை தான் நமக்கு கொடுக்கும். ஸோ ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்குமே நமக்கு இந்த மாதிரி வேரியபிள்ஸை நம்ம அதிக டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நமக்கு எந்த இடத்துல தேவையோ கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ டேட்டா டைப், அடுத்து டேட்டா டைப் பற்றி பேசணும் அப்படின்னா, ஒரு வேரியபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு டேட்டா டைப் நிச்சயமாக இருக்கும். அதை நம்ம தான் டிஃபைன் பண்ணணும் நமக்கு ஏற்ற மாதிரி. சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கன்வர்ஷன் டேபிள் ஒன்று படிச்சிருப்போம். அதாவது இப்போ ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லிட்டர்ஸில் நம்ம பெரும்பாலும் மெஷர் பண்ணுவோம். நம்ம ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் ஒரு 1000 ml அப்படின்னா 1 லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு வேரியபிள்ஸ் அப்படிங்கும்போது அது கம்ப்யூட்டருக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்குமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஒரு வேரியபிளுங்கிறது எவ்வளோ ஸ்பேஸை வந்து அலோகேட் பண்ணும். நமக்கு தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம், ஜென்ரலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நாம் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் ரேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அந்த ரேமில் இருக்கிற மெமரியில் தான் போய் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஸோ இது இல்லாமல் எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு சைடில் இருக்கிறது வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்குன்னு நம்ம சொல்லுவோம். ஹார்ட் டிஸ்க் இல்லைனா எஸ்எஸ்டி, ஹார்ட் டிஸ்க் இல்லைனா எஸ்எஸ்டி. இங்கேருந்து நம்ம டேட்டாவாக அனுப்பலாம். ப்ரோக்ராமுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்கேருந்து டேட்டாவை எடுக்கும். இந்த ரேம்குள்ளார நம்ம டீப்பாக போய் பார்த்தோம்னா இது எல்லாமே வந்துட்டு ஸ்டாக் ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் நடக்கும். ஸோ ஸ்டாக் ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் நமக்கு வந்து நடக்கும். ப்ரோக்ராம் எல்லாமே ஒன் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று, ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குற எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் கீப் ட்ராக் பண்ணணும் நமக்கு. ஸோ இந்த வகையில் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போ தெளிவாக தெரியுறது என்னென்னா, வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், பட் ஆனால் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வெர்ஷன். டேட்டா டைப் அப்படிங்கிறது என்னென்னா, அது எவ்வளோ மெமரி வந்து கம்ப்யூட்டர் அதுக்கு அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். இப்போது அண்ட்ராய்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு வேரியபிள்ஸ் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ வேரியபிள் நேமுங்கிறது நம்மளோட கஸ்டமைசேஷன் நமக்கு புரியறதுக்காக தான். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பூலியன் வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா இஸ் வேலிட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதோட டேட்டா டைப் பார்த்தோம்னா பூலியன் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வேரியபிள் நேமை படித்தாலே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அது வேலிடா இல்லையா, ஆமாவா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து ஒரு பூலியன் டேட்டா டைப். ஸோ இந்த டேட்டா டைப்ஸில் நம்ம ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா மொத்தம் 4 டேட்டா டைப் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு பூலியன். ஸோ செகண்ட் ஒன் நம்ம பார்த்தோம்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது இன்டீஜர். ஓகே வச்சுக்கலாம். இன்ட்டு அதாவது இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இன்டீஜர். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா நமக்கு யூஸ் பண்ணுறது ஃப்ளோட் ஃபார் டெசிமல் பாயிண்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ப்ளூ பிரிண்ட்ஸ்க்கும் C++க்கும் மாறும். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக கேரக்டர் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் கேரக்டர் டேட்டா டைப் நம்ம சொல்லுவோம். பட் ப்ளூ பிரிண்ட்ஸில் நமக்கு கேரக்டர் டேட்டா டைப் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், அதாவது வேர்ட்ஸ். ஸோ இதை தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற டேட்டா டைப். அண்டு இதில் பார்த்தோம்னா நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 3 தான் அதிகமாக பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். பூலியன், இன்டீஜர், ஃப்ளோட். இந்த 3 தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வகையில் நான் இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தோம்னா இஸ் வேலிட்னு சொல்கிறேன். இப்போது கவுண்ட், அதாவது ஒரு சாக்லேட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாக்லேட் கவுண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த டேட்டா டைப் போய்ட்டு என்ன வரும்னா இன்டீஜர். ஸோ அதோட டேட்டா டைப் என்னன்னா இன்டீஜர். அந்த மாதிரி இப்போது டோட்டல் மார்க் இல்லைனா டோட்டல் மார்க்ஸ், மேபி டோட்டல் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஃப்ளோட் டேட்டா டைப்.
இப்போ நான் காமனாக யூஸ் பண்ணுறதுல அடுத்து என்ன சொல்லியிருந்தேன்னா லாஸ்ட்டாக கேரக்டர் டேட்டா டைப் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ப்ளூ பிரிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் டேட்டா டைப் நம்ம அதிகமாக டேரெக்டாக யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ ஸ்ட்ரிங்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் நேம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஸ்ட்ரிங் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு நேம், ஸ்ட்ரிங், டெக்ஸ்ட். இது மூணுமே நமக்கு வந்து வேர்ட்ஸை தான் குறிக்குது. பட் அதோட யூஸ் கேஸுங்கிறது டிஃப்ரெண்ட்டானது. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நேம் அப்படிங்கிறது ஒரு கேஷ்டு வெர்ஷன். அதாவது நீங்கள் கொடுக்குற டேட்டா வந்து ஒன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து அதை தனக்கேற்ற ஹேஷ் கோடாக அது மாற்றிக்கும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ்லி கம்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை அதர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரிங்கோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரிங்குங்கிறது நார்மலான விஷயம். ஒரு டைனமிக் கேரக்டர் அரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அரேஸ் பற்றி நம்ம என்ன பார்க்கல, லேட்டராக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ டெக்ஸ்ட்டுங்கிறது அந்த லோக்கலைசேஷனுக்காக கீழே சப்டைட்டில்ஸ்லாம் ஓடுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் நமக்கு நிறைய டேட்டா டைப் இருக்குது. இதெல்லாமே கஸ்டமைஸ்டு டேட்டா டைப். எக்ஸாம்பிள் ஒரு வெக்டார் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு மொத்தம் 3 ஆக்சஸ் இருக்குது. ஜி ஆக்சஸ், ஃபார்வர்டு ரெட் கலர் வந்து எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் இது வந்து ஒய் ஆக்சஸ். ஸோ அதெல்லாம் குறிக்கிறது தான் வந்துட்டு வெக்டார். ஸோ ரொட்டேட்டார் சேம், யா, பிச், ரோல் மூணுத்துக்குமே பொருந்தும். டிரான்ஸ்ஃபார்முங்கிறது வெக்டாரையும் ரொட்டேட்டரையும் சேர்த்த ஒரு குவான்டிட்டி தான் டிரான்ஸ்ஃபார்ம். எக்ஸ்ட்ரா ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி சேர்த்து பேசுவோம். ஸோ இதெல்லாம் தான் காமனாக யூஸ் பண்ணுற வேரியபிள் டேட்டா டைப்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வேரியபிள்ஸை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கறது தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இப்போ அந்த இடத்துல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ப்ரீ டிஃபைன்டாக சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. பட் நம்மளோட ஓன் கஸ்டமைஸ்டு ஃபங்க்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்னா லெட்ஸே இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டேமேஜ் சிஸ்டம் பண்ணலாம். ஸோ டேமேஜ் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நான் கொடுக்குறேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படுது. ஸோ இந்த லாஜிக் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த டேப் பார்த்தீங்கன்னா ஈவன் கிராஃப்லேருந்து டேமேஜ் பிளேயருக்கு போயிடுது. ஸோ டேமேஜ் பிளேயருக்கு போனதுக்கு அப்புறமா இப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸில் மொத்தம் இந்த சைடு பார்த்தோம்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று இன்புட், இன்னொன்று அவுட்புட். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஃபார்முலாஸ் மாதிரி தான். ஸோ அந்த ஃபார்முலாவில் நமக்கு பிடிச்ச வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு தேவையான ரிசல்ட்டை நம்மளால் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வந்துட்டு இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பியூர் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணி எப்படி எழுதுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனோட நேம் நம்ம தான் டிசைட் பண்ணணும்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டேமேஜை வந்து நான் பிளேயருக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம இன்னும் பிளேயரோட ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி பார்க்கல. பிளேயரோட ப்ளூ பிரிண்ட்ஸ் இங்கே இருக்குது இல்லையா. ஸோ டேரெக்டாக நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு இப்போது வேரியபிள்ஸில் நான் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேரக்டரோட ஹெல்த் நான் வந்து கரண்ட்டில் என்ன ஹெல்த் கேரக்டருக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் கீப் ட்ராக் பண்ணுறேன். ஸோ ஹெல்த்துங்கிறது பொதுவாக கேமில் வந்துட்டு நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப்பை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளோட் வேல்யூ நான் வந்து கொடுத்துக்கிறேன், கம்பைல் பண்ணிக்கிறேன். அப்போ தான் என்னால் டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ண முடியும். ஸோ பை டிஃபால்ட் ஸ்டார்டிங்கில் எப்பவுமே ஹெல்த்துங்கிறது 100% தான் இருக்கும். அண்ட் மேக்ஸ் ஹெல்த் அப்படிங்கிற ஒன்று வச்சுக்கிறேன். இது எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த கேமில் மேக்ஸிமம் பிளேயரோட ஹெல்த் எவ்வளோ இருக்க முடியும்னா 100. ஸோ ஸ்டார்டிங்கில் 100 அவுட் ஆஃப் 100 ஹெல்த் நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ மேக்ஸ் ஹெல்த் அண்ட் டேரெக்டாக ஹெல்த்னு வச்சுருக்கோம். இந்த இடத்துல இப்போ நம்ம டேமேஜ் பிளேயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் சிம்பிள் டேமேஜ் பிளேயர். ஸோ டேமேஜ் பிளேயர் அப்படிங்கிற இடத்துல நமக்கு பார்த்தோம்னா இப்போது இன்புட் அவுட்புட் ரெண்டுமே இருக்குது. இன்புட்டில் போயிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு டேமேஜ். ஸோ அதோட டேட்டா டைப் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃப்ளோட்.
இது வரைக்கும் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வர டவுட்டாக இருக்கலாம். லெட்ஸே இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுதுறோம் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன்ஸோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் உங்களோட நீட் என்ன, அதாவது இப்போ நீங்கள் ஒரு கேம் டெவலப் பண்ணாலோ இல்லை நீங்கள் ஒரு ஆர்க்விஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ டோர் திறக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி யோசிக்கணும், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி, திட்டத்திட்ட ரியல் வேர்ல்ட் சினாரியோவோட கம்பேர் பண்ணி தான் ப்ரோக்ராமிங்கும் நமக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆல்ரைட். ஸோ இப்போது இந்த டேமேஜ் பிளேயரை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா, எனக்கு இப்போ என்னென்னா கேரக்டரோட ஹெல்த் வந்து குறையணும். ஓகேங்களா, இந்த டேமேஜ் அமௌண்ட்லேருந்து குறையணும். ஸோ அப்போ என்னென்னா இந்த ஹெல்த் அப்படிங்கிறத நான் வந்துட்டு இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் கேட்கும். எனக்கு நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா கெட்டா செட்டா அப்படின்னு கேட்கும். கெட்டுங்கிறது அந்த வேல்யூ இப்போ கரண்ட்டில் அதோட வேல்யூ என்னவா இருக்குது, அந்த வேரியபிளோட ஸ்டேட் என்னவா இருக்குது. ஸோ ஹெல்த் கொடுத்துட்டோன்னா இது வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ, அதாவது இது வந்து ஒரு டெசிமலை குறிக்கிற வேல்யூ இல்லையா. ஸோ இதோட வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ண முடியும். இல்லை எனக்கு இந்த ஹெல்த் வேரியபிளே மாற்றணும் அப்படின்னா we gotta say ட்ராக் பண்ணிட்டு செட் பண்ணிங்கன்னா அந்த ஹெல்த் வேரியபிள் நமக்கு மாறிடும். ஸோ இப்போ அந்த ஹெல்த் வேரியபிள் நான் மாற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி சில காமன் ஆப்ரேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மேத்தமேட்டிக்ஸில் நமக்கு தெரியும் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது எல்லாமே நமக்கு காமன் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா நமக்கு இங்கே ஹெல்த் வேரியபிள் இருக்குது இல்லையா, இந்த ஹெல்த் வேரியபிளை ஆக்சுவலாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது எப்படி ஸ்ட்ரைட்டாக வருதுன்னா, ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணோம்னா அது கெட்டு, ஆல்ட் கீயை ஹோல்ட் பண்ணோம்னா அது வந்து செட்டு. ஸோ கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி நான் இப்போது ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஹெல்த் வேரியபிள் இதை நான் வந்து சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் கீபோர்டில் மைனஸ் கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா சப்ராக்ட் காமிக்குது இல்லையா. ஸோ சப்ராக்ட், அதுக்கப்புறம் எதுலேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம்னா டேமேஜ். ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொரு டைமும் இங்கேருந்து இப்படி ப்ளக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கெட் டேமேஜ் அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த பேராமீட்டர் நமக்கு வந்து ஒரு வேரியபிளாக தானாகவே வரும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேராமீட்டர் வேல்யூ. ஓகேவா. ஸோ அந்த ரெண்டுத்தையுமே நான் டேமேஜ் பண்ணி அந்த வேல்யூ வந்து எனக்கு டெம்பரரியான ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அந்த இடத்த ஸ்டோர் ஆகிற அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், ஹெல்த் வேரியபிளுக்கு நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ அசைன் பண்ணலின்னா இந்த ஹெல்த் வேரியபிள் மாறாது கடைசி வரைக்கும். இது ரெண்டுத்தையும் பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நம்ம மேக்ஸில் வந்துட்டு இப்போது இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஒய் ஈக்குவல் டு 20 அப்படின்னு போட்டுட்டோம்னா பொதுவாக நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஒய்லேருந்து நம்ம எக்ஸை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 10 அப்படின்னு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து அது ஒரு டெம்பரரி வேரியபிள் 10 தான் கொடுக்கும். அந்த டெம்பரரி வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு 10 நம்ம அசியூம் பண்ணாலோ இல்லை ஜி ஈக்குவல் டு 10 அசியூம் பண்ணால் தான் நமக்கு அந்த வேரியபிள் வந்து நம்ம ஒரு ஸ்டேட் கொடுக்க முடியும் அந்த வேரியபிளுக்கு, அந்த ஆன்சருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸும். இப்போ நான் வந்து இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஹெல்த்துக்கு செட் பண்ணல அப்படின்னா என்னோட ஹெல்த் வேரியபிள் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட காப்பியை எடுத்து நான் சப்ராக்ட் பண்ண மாதிரி தான் கணக்கே தவிர ஹெல்த் வேரியபிள் மாறாது. ஸோ செட் பண்ணால் தான் கண்டிப்பாக ஒரு வேரியபிளோட ஸ்டேட் நமக்கு மாறும். ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. ஈவன் கிராஃபுக்கு திருப்பி போகிறேன். போயிட்டு இப்போ நம்ம இன்னும் இன்புட் சிஸ்டம் பற்றி பார்க்கல. ஸோ நான் டிஃபால்ட்டாக 1 கீ அப்படின்னு டைப் பண்ணால் எனக்கு டீபக் கீ 1 வருது இல்லையா. ஸோ அதில் போயிட்டு நான் இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து பெரும்பாலும் ஃபங்க்ஷன்ஸில் 2 ஃபேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று வந்துட்டு 2 ஃபேஸஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேவா, 2 ஃபேஸஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஒன்று வந்துட்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், இன்னொன்று ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னு. ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படிங்கும் போது நமக்கு எந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார போனோம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம்.
ஓகேவா? பட் ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன்னா இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு ஒன்னுங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா நடக்கணும் அப்படின்னா இங்கே சைடில் வந்துட்டு உங்களுக்கு டேமேஜ் பிளேயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த இடத்துல போட்டேன்னா எனக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ஸோ டிக்ளேர் பண்ணுறதுனால ஒன்று தான், இல்லை கால் பண்ணுறதுனால ஒன்று தான். C++ ஸ்டைல் போகும்போது தான் டிக்ளரேஷன் அப்படிங்கும்போது நமக்கு கிளாஸுக்கு மேலே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஏன்னா மேலேருந்து கீழே தான் கம்பைலர் வந்து நமக்கு ரீட் பண்ணும். அதனால் அது ஒரு தனி கான்செப்ட், நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ ப்ளூ பிரிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிக்ளரேஷன் அப்படின்னா ஒன்று தான், கால் பண்ணுறது அப்படின்னாலும் ஒன்று தான். இப்போ இந்த இடத்துல தேவைப்படுது. இந்த இடத்துல டேமேஜ் அப்படிங்கிறதுல நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 25 அமௌண்ட் நான் வந்து டேமேஜ் வந்து நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலும் நமக்கு எந்த சேஞ்சுமே கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று காமனாக யூஸ் பண்ணலாம். அதாவது பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஃபங்க்ஷன். அதாவது ப்ரோக்ராமர்ஸ் நமக்கு வந்து டீபக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ டியூரேஷன், டெக்ஸ்ட் கலர் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ டெக்ஸ்ட் கலருங்கிறது ரெட் கலரில் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம டேமேஜ் வாங்குகிறோம். அந்த வகையில் ரெட் கலர். ஸோ டியூரேஷன் ஒரு 5 செகண்டுக்கு ஸ்க்ரீனில் இருந்தால் போதும். இந்த இடத்துல வந்துட்டு ஹலோவுக்கு பதிலாக டேமேஜ் பண்ணதுக்கப்புறமா பிளேயரோட ஹெல்த் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு டிஸ்பிளே பண்ண சொல்லி கேட்டுக்கிறேன். ஈவன் கிராஃபில் 1 கீயை ப்ரெஸ் பண்ணால் டேமேஜ் நடக்கணும் கேரக்டருக்கு. ஸோ இப்போது கேரக்டர் வந்துட்டு ஸ்பான் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா எனக்கு டாப் லெஃப்டில் வந்துட்டு வேல்யூ வந்து குறையணும். செக் பண்ணி பார்க்கலாம். 75, 50, 25, 0. ஆனால் நான் திருப்பி டேமேஜ் பண்ணேன்னா நல்லா பாருங்கள். -25, -50, -75, -100. ஸோ வேல்யூ வந்து நமக்கு நெகட்டிவில் போகுது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நமக்கு நெகட்டிவில் போகக்கூடாது இல்லையா? ஹெல்த் வேரியபிளுங்கிறது 0வோட கிளாம்ப் ஆயிடணும். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேரெக்டாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க மேக்ஸில் அப்படின்னா கிளாம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாம்ப் ஃப்ளோட், ஏன்னா நம்ம பண்ணுற ஆப்ரேஷனோட ரிசல்ட் வந்துட்டு நமக்கு ஒரு ஃப்ளோட் வேல்யூ தான் கிடைக்க போகுது. அதனால் கிளாம்ப் ஃப்ளோட்டு. ஸோ இதுதான் அந்த வேல்யூ. ஸோ இது வந்து மினிமம் வந்துட்டு நமக்கு நீங்கள் டேமேஜ் பண்ணுற வேல்யூவாக இருக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு டேமேஜ் பண்ணுற வேல்யூவாக இருக்கலாம். மினிமம் வந்து 0 கீழே போகக்கூடாது. அப்படி 0 கீழே குறைஞ்சதுன்னா நமக்கு 0 அப்படிங்கிறது தான் அதோட வேல்யூவாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு நோட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து நோட் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறோம். இந்த ஒரு கிளாம்புங்கிற நோடுவோட ரிசல்ட் அவுட்புட்டை தான் கொண்டு வந்து நம்ம ஹெல்த் வேரியபிளை செட் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும். 75, 50, 25, 0. இதுக்கு மேலே நான் எவ்வளோ டேமேஜ் பண்ணாலுமே டேமேஜ் எனக்கு ஏற்படாது. பிகாஸ் எனக்கு 0 வேல்யூவை தாண்டி இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு அலோவ் பண்ணாது. ஸோ இதுதான் நமக்கு டேமேஜ் பிளேயர் ஃபங்க்ஷனாலிட்டியோட மெயின் பர்பஸ் இதுதான். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன சம்மரி என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்போ எழுதுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி வேணும். ரெண்டாவது, நம்ம அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது. பெரும்பாலும் ஒரு ஃபங்க்ஷன் எப்போவுமே வந்துட்டு ஒரு வேரியபிளை வந்துட்டு அது தனக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு நமக்கு தேவைப்படுற விஷயமா கொடுக்குது. ஸோ அதனால் ப்ளூ பிரிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ பிரிண்ட், இந்த கிளாஸ், இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, வேரியபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, வேரியபிள்ஸில் எத்தனை டேட்டா டைப் இருக்குது, காமனாக எத்தனை டேட்டா டைப் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அந்த வேரியபிள்ஸை மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸோ இல்லை காமனான ஒரு ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி அந்த வேரியபிள்ஸை வச்சு நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸோட அவுட்புட் பற்றி நம்ம என்ன பார்க்கல, நம்ம வெறும் இன்புட் மட்டும்தான் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அவுட்புட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தேன்னா எனக்கு ஒரு வேரியபிளை நான் வந்து அவுட்புட்டாக கொடுக்க முடியும்.
அதாவது இங்கே நான் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி எனக்கு ஒரு வேரியபிள்ஸ் எனக்கு ஒரு வேரியபிளாக நான் அதை ஸ்டோர் பண்ணி நான் அதை வந்து இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும், திருப்பி கொடுக்கணும், ப்ராசஸ் பண்ணி எனக்கு நீ என்ன இன்ஃபர்மேஷன் நீ ப்ராசஸ் இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நீ எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கியோ இந்த ஃபங்க்ஷனை தாண்டி எனக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அவுட்புட் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அவுட்புட்டில் நம்ம வேரியபிளாக வாங்கிக்கலாம். ஸோ வேரியபிள்ங்கும் போது நமக்கே தெரியும், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பேசணும், வேரியபிள்ஸ் தான் வேரியபிள் நேம் இருக்கும், அதோட டேட்டா டைப் இருக்கும். ஸோ வேரியபிள் நேமில் வந்துட்டு நியூ ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நியூ ஹெல்த்தை பற்றி போட்டுட்டு இதை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நமக்கு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, என்னன்னா நியூ ஹெல்த் அப்படின்னு. ஸோ இந்த நியூ ஹெல்த்தில் போயிட்டு நான் பிரிண்ட் ஸ்ட்ரிங் பண்ணி பார்த்தாலும் எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதோட டியூரேஷன் வந்து 5 அண்ட் ரெட் கலர். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டு 1 கீயை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டேமேஜ் ஏற்படுது, 0வை தாண்டி போக விடாது. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட பர்பஸ். ஸோ அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன கான்செப்ட் தான் இது, வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லேயே நம்ம இன்னும் வந்துட்டு நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தோம், கடைசியாக பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம முடிச்சுக்கலாம் வீடியோவை. ஸோ பியூர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு ஸ்டேட் இருக்காது, அதாவது ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணாது, அது கீப் ட்ராக்கும் எதையுமே பண்ணாது. எப்படி சொல்லலாம் இதை அப்படின்னா, லெட்ஸ் சே இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்டரோட லொக்கேஷன் எனக்கு தேவை அப்படின்னா கெட் ஆக்டர் லொக்கேஷன். ஸோ பெரும்பாலும் அன்ரியலில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த க்யூபு, இந்த மாதிரி இது ஒரு க்யூபு, இது ஒரு சர்க்கிள், சர்க்கிள் இல்லை சிலிண்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, இது எல்லாமே நம்ம காமனாக எப்படி சொல்லலாம்னா நம்ம வந்து ஆக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு கெட் ஆக்டர் லொக்கேஷன் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கும்போது நல்லா புரியும் நமக்கு. என்னன்னா இப்போ நான் பார்த்தேன்னா கெட் ஆக்டர் லொக்கேஷன் நான் போடுறேன் இல்லையா, ஸோ அதோட ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா பாருங்கள், பச்சை கலரில் இருக்கும் இந்த கெட் ஆக்டர் லொக்கேஷன் அப்படிங்கிறது. ஆனால் இந்த நம்ம எழுதின ஃபங்க்ஷன் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எழுதின ஃபங்க்ஷனை எந்த இடத்துல ப்ரொசீஜராக இது எந்த இடத்துல கால் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஸ்டேட் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கொடுக்குறோம். அதாவது எனக்கு இந்த இடத்துல இது வந்து கால் ஆகணும், இதுக்கப்புறமா எனக்கு இதை நடக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். பட் கெட் ஆக்டர் லொக்கேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸிக்யூஷன் பின்னே இருக்காது. எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் அது இந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இதுதான் இந்த கெட் ஆக்டர் லொக்கேஷன், அதாவது இந்த பியூர் ஃபங்க்ஷன்ஸோட வேலை. ஸோ பியூர் ஃபங்க்ஷன்ஸ் எப்போவுமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும், அதில் நம்ம கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து லைட் வெயிட்டான ஆப்ரேஷன்ஸ் தான். நான் சொல்கிறது என்னென்னா, ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம வந்து ஃபிசிக்ஸ் கால்குலேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை நம்ம வந்து பியூர் ஃபங்க்ஷனாக கொடுக்கறத தவிர்க்கணும், யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அவ்வளோதான். நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பேராடிம் பற்றி பார்க்கும்போது இந்த பியூர் ஃபங்க்ஷன்ஸ், இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ், இன்னும் ஃபங்க்ஷன்ஸை பற்றி சில பல இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸோட சம்மரி என்னென்னா, வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், அந்த வேரியபிள்ஸை வச்சு எப்படி அந்த ஒரு ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸுக்கு இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம வந்துட்டு இம்பியூர் ஃபங்க்ஷன், ஏன்னா இம்பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன, பியூர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ கடைசியாக அதை வந்து டிக்ளேர் எப்படி பண்ணுறது, டிக்ளேர்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் கொடுக்குறதுனா என்ன அப்படிங்கிறத